நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூலை 21. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். ஐக்கியத்தில் நிலைத்திருத்தலின் விளைவுகள். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். வசனம் 9. கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவனின் திவ்ய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் ஒரு பரிசுத்தவானின் இருதயம் எவ்வாறு இருக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டை மோசேயிடம் நாம் காண்கிறோம். முதலாவது, தீவிரமாக தரைமட்டம் குனிந்து பணிந்து கொண்டான். ஆபிரகாம் முககுப்புற விழுந்து வணங்கியது போல சேனையின் அதிபதியாம் கர்த்தரை கண்டபோது யோசுவா முககுப்புற விழுந்து வணங்கியது போல கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தில் இறங்கிய போது மக்கள் தரைமட்டம் குனிந்து வணங்கியது போல மோசேயும் விழுந்து வணங்கினான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடம் நெருங்கி சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற நம்முடைய ஆராதனை வழிபாடு எத்தன்மையுடையதாக இருக்கிறது என்பதை சிந்திக்க வைக்கிறது. பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடம் சாய்த்து நம்முடைய ஆராதனையை ஏறெடுப்போம். தனிப்பட்ட வகையில் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்ற மோசேயின் அடுத்த செயல் தம்முடைய மக்களுக்கான மன்றாட்டாகும். நீர் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி விழுந்து போகக்கூடிய மக்கள். நீர் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டீர். ஆகவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது போல இந்த மக்களிடத்திலும் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும். எங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக மோசேயின் மன்றாட்டு இருந்தது. கிருபை என்றால் என்னவென்பதை மோசே நன்றாக அறிந்திருந்தான். நம்முடைய வாழ்க்கை தொடக்கம் முதல் முடிவு வரை கிருபையின் அடிப்படையிலேயே உள்ளது. பொன் கன்றுக்குட்டியை செய்ததன் வாயிலாக தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பிளவு உண்டாயிற்று. ஆனால் மோசே என்னும் ஒரு நல்ல மத்தியஸ்தன் மூலமாக அப்பிளவு சரி செய்யப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிறருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஆண்டவர் அவர்களிடத்தில் கிருபையுடன் நடந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோமா? பிளவை சரி செய்யும்படியாகவும் சமாதானம் உண்டாகும்படியாகவும் நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம்? மோசேயின் பரிந்துரை ஜெபத்துக்கு ஆண்டவர் மனதிறங்கினார். எகிப்திலிருந்து விடுதலை பெற்றது தொடங்கி இதுவரைக்கும் பல்வேறு விதமான பெரிய அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். இன்னும் மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை எதிர்காலத்தில் செய்வேன், எதிரிகளை துரத்துவேன் என வாக்களிக்கிறார். இது அவர்களுடைய எதிர்காலத்திற்கான நம்பிக்கையூட்டும் செய்தி. நம்முடைய ஜெபங்கள் பிறருடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளை கொண்டு வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை செய்த தேவனின் எதிர்பார்ப்பு என்ன? உங்களை சுற்றியிருக்கிற மக்களுடன் நீங்கள் உடன்படிக்கை பண்ணி அவர்களுடைய தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்பதுதான். இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை குறித்த தேவனின் எதிர்பார்ப்பும் உலக முறைமைகளிலிருந்து விலகி இருக்கவும் அவர்களால் கரைபடாதபடி காத்துக்கொள்ளவும் வேண்டும் என்பதே ஆகும். ஆமென்.